ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரணம் அறம் தவறேல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரணம் அறம் தவறேல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர். இதோட ரன் டைம் 2 hours 1 minutes இருக்கு. இந்த படத்தை ஷெரீஃப் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைபவ், தனியா ஹோப், நந்திதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் ஸ்டோரி ரைட்டரா இருக்காரு போலீஸ்ல. அவர் அதே மாதிரி ஃபேஸ்லாம் வரைஞ்சு கொடுக்குற ஆர்டிஸ்டாவும் இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு வித்தியாசமான கேஸ் ஒண்ணு கிடைக்குது. அதுல பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பாடியோட ஒவ்வொரு பார்ட் மட்டும் தான் கிடைக்குது. அந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ்காரரும் காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் வைபவும் தனியாவும் சேர்ந்துட்டு அந்த கேஸை சால்வ் பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு நீட்டான ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ பக்காவா எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா வைபவ் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஹீரோயினும் நீட்டாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை விட்டு மொக்கையா எழுதி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு அதெல்லாம் நல்லாவே இருக்கு. இவங்க படத்தோட ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா ஒரு ஹை பாயிண்டே இல்லாம எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே ஆயிருக்கு. ஆனா அது ஒன்றும் புது விதமான மெசேஜ்லாம் கிடையாது. ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட்டை தான் இவங்க எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோட எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதனாலேயே படத்தோட நம்மளால மிங்கிள் ஆகி பார்க்க முடியல. பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.